இப்போ நம்ம AWS வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். இதில் வந்து சைன் இன் டு கன்சோலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கங்காட்டி எனக்கு டேரெக்டாக இந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு. நான் இங்கே டேரெக்டாக ரீசெண்டாக யூஸ் பண்ண EC2 அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்வீஸில் போய்ட்டு EC2ங்கிறத கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்ஸ்டன்ஸுங்கிற மெனு இருக்குது. அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் உங்களோட எல்லா விர்ச்சுவல் மிஷினும் டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸுங்கிறத கிளிக் பண்ணி புது மிஷினை க்ரியேட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் ஃப்ரீ டயர் ஒன்லிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீ மிஷின்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். எனக்கு பிடிச்சது உபுண்டு மிஷின் தான், அதனால் நான் இங்கே உபுண்டுவை சூஸ் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் செட்டப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம டைரெக்டாக ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுத்துக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லான்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்மளோட மிஷின் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்துட்டு இந்த ட்ராப் டவுனில் வந்துட்டு கிரியேட் அ நியூ கீ பேர்னுங்கிறத கொடுத்துக்குங்க. இதில் வந்து உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க கீயோடது. அப்புறம் டவுன்லோடு கீ கொடுத்துக்குங்க. இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேஃபான பிளேஸில் வச்சுக்கோங்க, இந்த டெம்ப் ஃபைலை. இது இல்லைன்னா நம்மளோட மிஷினை அக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஃபைலை வச்சு நம்ம புட்டியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். வியூ இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்னு மாறும். ரன்னிங்னு மாறிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதனோட சர்வரோட எல்லா டீல்ஸ் இருக்கும். DNS, IP அட்ரஸ், பெரிய டீல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நீங்கள் இதில் இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரீபூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மந்த்லி 720 ஹவர்ஸ் தான் ஃப்ரீ. அதனால் அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் இதில் பில்லிங்கிறத கிளிக் பண்ணி பில்லிங் பேஜுக்கு போகிறேன். இதில் வந்துட்டு சார்ஜஸ் எவ்வளோங்கிறது தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.